டிஎல்டி அப்படின்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக டிஎல்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஆப் பண்ணுறீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து நிறைய ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்மகிட்ட வந்து ஓடிபி வாங்கி நம்மளோட நம்பரை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு சென்டர் ஐடியிலேருந்து ஒரு கம்பெனிலேருந்து ஒரு மெசேஜ் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஆப்பை வந்து லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்டுன்னு போட்டு சம்திங் ஒரு 6 டிஜிட்டில் வந்து ஒரு சென்டர் ஐடி போட்டு உங்களோட ஓடிபி இதுன்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்போ அதே மாதிரி வந்து நீங்களும் ஒரு ஆப் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஆப்லேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஓடிபி வச்சுருப்பீங்க. அப்போ அந்த ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு சென்டர் ஐடி கொடுத்துருப்பாங்க ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு 6 டிஜிட்டில். ஸோ அதே மாதிரி நம்ம ஆப்புக்கும் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு 6 டிஜிட்டில் வந்து நமக்கு ஒரு சென்டர் ஐடி தேவை. அந்த சென்டர் ஐடி வந்து முன்னாடி வந்து அது ஆப்ஷனலாக தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து அதை மேண்டட்டரியாக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்பேம் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதே பேரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் நிறைய ஃபேக் நடக்குது அப்படிங்கிறனால அதை வந்து மேண்டட்டரின்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டிஎல்டி ஆப்பரேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. டிஎல்டி ஆப்பரேட்டர்ஸ்னால் ஏர்டெல் இருக்காங்க. டெலிகாம் ஆப்பரேட்டர் தான் வந்து நம்ம டிஎல்டி ஆப்பரேட்டர்னு சொல்லுவோம். ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. பட் இதில் மேஜர் நல்லா பாப்புலராக இருக்க கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல்லும் ஜியோவும் நல்லாயிருக்கும். அப்போ ஏர்டெல் கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கணும், உங்களோட பிஸ்னஸ் ப்ரூஃப் எம்எஸ்எம்இ அப்படின்னா ஜிஎஸ்டி ஏதாவது கொடுத்து வந்து உங்களோட பிஸ்னஸோட பர்பஸை கொடுத்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களோட பிஸ்னஸ் எந்த நேமில் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பிஸ்னஸ் நேம் வந்து கோகேரோ அப்படின்னு இருக்குன்னா, கோகேராங்கிற ஒரு 6 டிஜிட்டில் மேக்ஸிமம் 6 டிஜிட் தான். அந்த 6 டிஜிட்டில் உங்களுக்கு ஒரு சென்டர் ஐடி மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த ஐடியை வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் கேட்வே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஃபாஸ்ட் எஸ்எம்எஸ் இருக்குது, ஓடிபி லெஸ் இருக்குது, 2 ஃபேக்டர் இருக்குது, அப்புறம் மெசேஜ் 91 இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிஸ்கிட்ட போய் நீங்கள் உங்களோட சென்டர் ஐடியை கொடுத்து உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருவாங்க உங்களோட ஓடிபியை கொடுக்குறதுக்கு. அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் மெசேஜ் என்ன பண்ணிக்கலாம், லோ காஸ்ட்டில் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஎல்டி இல்லாமல் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் டிஎல்டி இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மெசேஜுக்கு வந்து உங்களுக்கு 5 ரூபா போகும். பட் இதுவே நீங்கள் டிஎல்டி வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மெசேஜுக்கு 25 பைசா அந்த மாதிரி தான் போகும். இது வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன் மெசேஜ்னால் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பில் இவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற டிரான்சாக்ஷனில் வரும். ஓடிபி நான் வந்து உங்களுக்கு ஒரு 4 டிஜிட்டில் ஓடிபி மாதிரி வரும். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஓடிபியில் வரும். அப்போ வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு கொண்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிஎல்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஒன் டைம் ஃபீஸ் இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் 5900 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து அந்த டிஎல்டி ஆப்ரேட்டருக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வந்து ஒவ்வொரு மெசேஜும் 25 பைசா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்கள் பேர்லேயும் என்ன வந்துடும், ஒரு சென்டர் ஐடி வந்துடும். அதில் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு லாங் டைம் கொண்டு போகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், ஒரு டிஎல்டி நீங்கள் இது பண்ணி உங்கள் பிஸ்னஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அண்ட் இது வந்து இதில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கான்னு தெரியல. அப்படி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ.